வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம அஜித் விஜய்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணார், அந்த இன்டர்வியூ தற்செயலாக நடந்ததா இல்லை அது பிளான் பண்ணி நடக்கப்பட்டதா, அதை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அவங்களுக்குள்ள ஒரு ஜாயின்ட் கூட்டணி, அதாவது அதிமுகவும் திமுகவும் உண்மையிலேயே கூட்டணியில் இருக்காங்களா, அதை பற்றி நம்ம பேசலாம். ஓகேவா? அப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம், நம்ம அஜித் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, இங்கிலீஷில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலி அந்த இன்டர்வியூ இந்த டைமில் ஏன் வந்ததுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? நிறைய பேருங்க சொல்கிறது நான் கேள்விப்பட்டேன். அந்த இன்டர்வியூவில் அவர் தற்செயலாக தான் அந்த விஷயத்த பேசினாரா, இல்லை வேணுகிட்ட பேசணும்னு அந்த விஷயத்த பேசினாரா, அதாவது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசணுன்ட்டு. அது உண்மையிலேயே நடந்த என்ன தெரியுமா? அஜித் தான் ஆக்சுவலி அந்த இன்டர்வியூ பிளான் பண்ணி அவங்கள அங்கே வர வச்சு, நான் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறேன், உங்களால் வர முடியுமா அப்படின்னு கேட்டு அவரே இனிஷியேட் பண்ணி எடுத்த ஒரு இன்டர்வியூ தான் அந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் விஜய்க்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால, விஜய் நிறைய கார்னர் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறதுனால, நம்மளோட ஒரு சப்போர்ட்டை, சின்ன சப்போர்ட்டை எங்கேயுமே தொட்டும் தொடாமல் அப்படி கொஞ்சம் லைட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த இன்டர்வியூ அவர் அரேஞ்ச் பண்ணார். ஆனால் அந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, மீடியாஸ் ஃபுல்லாக மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் அவர் அந்த ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தார், மீடியாஸை கழிவு ஊற்றிருந்தார். அந்த மீடியாஸை அவ்வளோ கழிவு ஊற்றினால இந்த மீடியாங்க வேணுகிட்டே திருப்பியும் ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி விஜய்க்கு அகெயின்ஸ்டாக அஜித் பேசினார், விஜயை வார்ன் பண்ணார், அந்த மாதிரி எல்லாம் தப்பாக மீடியாவில் போட்டு அவரை என்ன சொல்கிறது, நெகட்டிவ் விஜய்க்கு ஒரு ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணாங்க. விஜய் அஜித் ஃபேன்ஸ்குள்ளே சண்டை உருவாக்க சின்னதாக ட்ரை பண்ணாங்க. லைட்டாக அது நடந்தது. அது தெரிஞ்ச உடனே அஜித் என்ன செஞ்சிட்டாரு, ஓகே மீடியா நமக்கு திருப்பி ஆப்போக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம தமிழில் ரங்கராஜ் பாண்டே கூப்பிட்டு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரங்கராஜ் பாண்டே கிட்ட திருப்பியும் கூப்பிட்டு இந்த மாதிரி மீடியாஸ் எல்லாம் மாற்றி பேசுகிறாங்க, அதனால் நீங்கள் கரெக்டாக எல்லாருக்கும் சொல்லுங்கள், விஜய்க்கு நான் எப்போவுமே அவர் நல்லா வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன், அவர் நல்ல மனுஷன், அந்த மாதிரி ரங்கராஜ் பாண்டே கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் முடிஞ்சா, இனி நம்ம டிஎம்கே ஏடிஎம்கேல கூட்டணி பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் என்னைக்காச்சும் இப்போது டிஎம்கே விஜய் எப்படி விமர்சிக்கிறாங்க, டிஎம்கே எப்படி பிஜேபியை விமர்சிக்கிறாங்க, உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கேவை விமர்சிக்கிறதே இல்லை பெருசாக, சும்மா லைட்டாக அப்படியே கேலி பண்ணுற மாதிரி எடப்பாடி ஏதாச்சும் சொல்லிட்டு அப்படியே கண்டுக்காமல் போயிடுவாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே நீங்கள் பார்த்துக்கோங்க, டிஎம்கேவை ரொம்ப விமர்சிக்க மாட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டிஎம்கேவை அப்படியே லைட்டாக விமர்சிக்கிறாங்க. இது ஏன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ கேரளாவில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் காங்கிரஸ், இந்த ரெண்டு பார்ட்டி தான் மாறி ஆட்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி தான் வரும். அது நீங்கள் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே அவங்களோட பிளான் தான். அதாவது டிஎம்கே வந்தால் ஏடிஎம்கே கொஞ்சம் என்ன சொல்கிறது, டிஎம்கே கூட சப்போர்ட்டாக சொல்லுவேன், நான் பார்த்துக்கிறேன், மிச்ச இடம் நான் பார்த்துக்கிறேன், அந்த இடம் நீ பார்த்துக்கோ, ஒன்று நீ இந்த எலெக்ஷனில் நீ ஜெய், இல்லை நான் ஜெயிச்சிடறேன், நீ ஜெயிச்சா நீ எனக்கு தர வேண்டியதா, நான் ஜெயிச்சா நான் தர வேண்டிய தரேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் இதில் போயிடலாம். ஆனால் இதில் யார் ஜெயிச்சாலும் இந்த ரெண்டு கட்சியும் ஜெயிக்கிற மாதிரி தான். அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேரளாலே அதுதான் நடக்குது. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் இங்கே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறனால தான் மாறி வராங்க. புது கட்சி அலோவ் பண்ணவும் மாட்டாங்க வர்றதுக்கு. அதே ஒரு மெத்தட் தான் தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருந்தது. அப்போ தான் விஜயோட புது என்ட்ரி. அப்போது என்ன ஆச்சுன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே அந்த ஒரு பேண்டு உடைக்கப்பட்டுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் காலியாகிடுவாங்கன்னு ரெண்டு பேருக்குமே தெரியும். ஆனால் இது தெரியாத நிறைய மக்கள் இருக்காங்க. நிறைய பேருங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி ஏடிஎம்கே குத்த சொல்லிட்டு இருப்பாங்க. கீழே இருக்கிறவங்க ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணி டிஎம்கே குத்த சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே மேலே டிஎம்கே நல்லா க்ளோஸாக தான் இருப்பாங்க. அவங்க சும்மா நடிப்பாங்க வெளியில் சண்டை போடுற மாதிரி. இப்போ விஜய் அஜித் ரசிகர்கள் இப்போ ஒன்றாயிட்டாங்க. முதல்ல சண்டை போட்டிருந்தப்போ விஜய் அஜித்தும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் ரசிகர்கள் தானே சண்டை போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே விஜய் அஜித் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பார்ட்டியும் அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க. ஆனால் கீழே இருக்கிற தொண்டர்கள் அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இவங்க ரெண்டு பேரையும் இந்த இதுலேருந்து எடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு புது ஆட்சி வர வைக்க முடியும். கேரளாவில் அது நடக்காது. ஏன்னா கேரளாவில் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக புதுசாக ஒரு ஆளை வர விடாமல் எப்படியாச்சும் தடுத்துருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு செம சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஜய் வந்திருக்காரு, டிவிகே வந்திருக்கு, இதை உடைக்கிறதுக்கு நமக்கு இந்த 2026 செம சான்ஸ் இருக்குது. ஸோ மக்கள் யோசித்து முடிவெடுங்க.